சோதனைகள் இயற்கையானவை. ஒரு சமூகத்தை எதிரிகள் தாக்குவதும், ஒரு சமூகத்தின் மீது திட்டங்கள் தீட்டப்படுவதும், ஒரு சமூகத்தின் உரிமைகள் பறிக்கப்படுவதும், ஒரு சமூகம் எதிர்க்கப்படுவதும், ஒரு சமூகம் போராட்டத்திற்காக அழைக்கப்படுவதும், இதுவெல்லாம் இயற்கை. இந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சோதனைகளை விடவா அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான்? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை விடவா அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்லாஹ்வுடைய தீனை உயர்த்துவதற்காக, அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க செய்வதற்காக அவர்கள் பட்ட இன்னல்களை எம்முடைய கண்கள் மறந்து விட்டதா? அல்லாஹ்வுடைய தூதர் கஅபாவிற்கு முன்னால் சுஜூதில் இருந்த நேரத்தில் குறைஷிகள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் ஒட்டகத்துடைய கழிவை தூக்கி எறிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரால், எம் ரசூலால், எம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த தூதரால் சுஜூதில் இருந்து அவர்களுடைய தலைகளை உயர்த்த முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சிரமப்பட்டதை பார்த்தவுடன் அவர்களுடைய மகள் சிறு வயதுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி சென்றார்கள். யா ரசூலல்லாஹ், என் தந்தையே, உங்களையா இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் என்று கூறி அந்த சிறிய பிள்ளை முயற்சி செய்து அந்த குடலை வெளியாக்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிரமத்திற்கு பிறகு தலைகளை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் குறைஷிகளை பார்த்துக்கொள், யா அல்லாஹ் குறைஷிகளை பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிரமத்திலே உள்ளாக்கிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் பெயரிட்டு அழைத்து அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போலவே கஅபாவிற்கு முன்னால் தொழுகையில் ஒரு நாள் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பின்னால் இருந்து ஆடைகளை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை நெருக்குகிறார்கள் குறைஷிகள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி சென்றார்கள். சென்று சொன்னார்கள், அத்தகுதுலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், அத்தகுதுலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய மனிதரையா நீங்கள் கொலை செய்ய ஆசைப்படுகிறீர்கள்? அல்லாஹ் ஒருவர் என்று அழைக்கக்கூடிய, ரப்பை ஒருவனாக ஏற்கக்கூடிய இந்த தூதரையா நீங்கள் கொலை செய்ய ஆசைப்படுகிறீர்கள் என்று அவர்களை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக எச்சரித்தார்கள். தாயிஃபுடைய பயணம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய இறுதி நேரம் வரை அவர்கள் நினைவு கூர்ந்த சோகத்தில், கஷ்டத்தில் ஒரு நிகழ்வு தாயிஃப். அல்லாஹ்வுடைய தூதரை மக்காவாசிகள் புறக்கணித்ததற்கு பிறகு தாயிஃப் வாசிகளாவது என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவருடைய உயர்தர குடும்பத்தை சந்திப்பதற்காக ரசூலுல்லாஹ் செல்கிறார்கள். சென்று அந்த 3 தலைவர்களையும் சந்திக்கிறார்கள். 3 தலைவர்களும் சொன்னார்கள், முஹம்மதே, உமக்கு வேறு இறைவன் உம்மை தவிர வேறொருவரை அனுப்புவதற்கு வேறு